ஸ்ரீமாத்ரே நமஹா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கிற துலுக்க நாச்சியார். அந்த துலுக்க நாச்சியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். துலுக்க நாச்சியார் யாருன்னா, ஒரு பெண்மணி. இஸ்லாமிய மதத்தில் சுல்தான் மகாராஜாவுக்கு மகளாக இருந்தவ தான் அந்த பெண்மணி. அவள் எப்படி துலுக்க நாச்சியார்னு பெருமாளோட மனைவி ஆனா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் முகலாயர் படையெடுப்பு நடந்துச்சு. அந்த படையெடுப்பும் போது அவங்க எவ்வளவோ கோவில்களை சேதப்படுத்தினாங்க, கோவில்களை கொள்ளையடிச்சாங்க. அப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தப்போ ஸ்ரீரங்கத்தில் இருந்த நம்பெருமாளை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் டெல்லியில் போய் சுல்தானோட கோட்டையில் கொண்டே கொடுத்துட்டாங்க. சுல்தானோட பொண்ணு தான் சுரதானி. அந்த சுரதானிக்கு அந்த ரெங்கனோட விக்கிரகத்தை பார்த்து ரொம்ப அவள் காதல் வயப்பட்டுட்டா. ரெங்கன் மேலே அவளுக்கு அதீத ஒரு பிரியம் ஏற்பட்டுருச்சு. எப்பவும் அவரை விட்டு பிரியாமல் அவரை தங்கூடையே வச்சுட்டு அவரை காதலிச்சுட்டு ஆராதனைகள்லாம் கூட பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் எப்படியாவது ரெங்கநாதரை மறுபடியும் மீட்டு நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்னு முடிவெடுத்து ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஒரு கலைக்குழு கிளம்பி சுல்தானோட கோட்டைக்கு போகிறாங்க. அப்படி போய் அவரை ஆடி பாடி மகிழ்வித்து பரிசாக கேட்டு ரெங்கனோட விக்கிரகத்தை கேட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. சுரதானிக்கு தெரியாமல் சுல்தான் அந்த விக்கிரகத்தை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கண் விழிச்சு பார்த்த சுரதானி பெருமாள் அங்கே இல்லைன்னொன்னே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கா. சாப்பிடாம தூங்காமல் ரொம்ப வருந்தி இருந்திருக்கா. இதை பார்த்த சுல்தான் எப்படியாவது மகளுக்கு மறுபடியும் அந்த விக்கிரகத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு படைகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாரு. அந்த படைகளோடு சேர்ந்து சுரதானியும் ஸ்ரீரங்கத்துக்கு வர்றா. இந்த செய்தியை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஆச்சாரியர்கள்லாம் ரெங்கனோட விக்கிரகத்தை திருப்பதி மலை மேலே இருக்கிற கோவிலில் கொண்டே மறைச்சி வச்சிடுறாங்க. தேடி வந்த சுரதானி பெருமாள் இல்லாத வெற்று பீடத்தை பார்த்து மனம் நொந்து போய் கர்ப்பகிரகத்தோட வாசல்லையே உயிரை விட்டுறா. அவள் உடம்புல இருந்து ஏற்படுற அந்த ஒரு ஜோதி, அந்த உயிர் சுவாமியோட ரெங்கனோட போய் ஐக்கியமாயிடுறது. அதுக்கப்புறம் சுவாமி அவளோட பக்தியை கருணையை மெச்சி தன்னோட சன்னிதானத்திலேயே அவளுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்து பிபி நாச்சியாருங்கிற நாமத்தையும் கொடுத்து தன்னோட மனைவிகளில் ஒருத்தியாக அவளையும் சேர்த்துக்கிட்டாரு. வருஷத்தில் ஒரு நாள் இன்னமும் அவளுக்காக அந்த சன்னிதானத்தில் எழுந்தருளி லுங்கி உடுத்தி ரொட்டியும் வெண்ணையும் நெய்வேத்தியமாக ஏற்றுக்கிட்டு பகவான் காட்சி கொடுக்குறாரு. இது ஒரு பெரிய கருணை. இஸ்லாமியர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாதுங்கிற காரணத்தினால பிபி நாச்சியாருக்கு வெறும் ஓவியத்தை தான் அங்கே வச்சுருக்காங்க. இன்னமும் ஸ்ரீரங்கம் போனால் பிபி நாச்சியாரை தரிசனம் பண்ணலாம். உண்மையான பக்திக்கு பகவான் என்றைக்குமே அடிபணிஞ்சு வருவாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஸ்ரீமாத்ரே நமஹா.